வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் யோகானந்த். இது சர்வசேவா சமுன்னதி ஃபார்ம் பூரியம்பாக்கத்தில் இருக்குது. நான் இங்கே ஃபார்ம் மேனேஜராக இருக்கேன். நம்ம ஃபீல்டில் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணோம். இப்போ இந்த ஜீவா வாட்டர் நம்ம ஒரு ரிசர்ச்சுக்காக ஒரு ஃபீல்டில் கொடுத்துருக்கோம். அதே அளவுக்கு இன்னொரு இடத்துல எடுத்து ஜீவா வாட்டர் இல்லாமல் நார்மல் தண்ணி கொடுத்தாக்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இன்னொரு இடமும் நம்ம கொடுத்துருக்கோம். அதோட வித்தியாசம் நல்ல விளைச்சல் வந்திருக்கு. இதை பற்றி கொஞ்சம் தகவல் எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, இது நம்ம எஸ்ஆர்ஐ மெத்தடில் நம்ம போட்டிருக்கோம். இது எப்போ போட்டோம் அப்படின்னாக்க பிப்ரவரி மாதம் நம்ம நடவு செஞ்சோம். இப்போ இன்றைக்கி 6-5 தேதி. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ஃபஸ்ட் வீக் வந்திருக்கு. இதில் ஜீவா வாட்டரில் நம்ம போட்டது என்ன அப்படின்னாக்க, நல்ல ஈல்டு விளைச்சலுக்கு அறுவடை கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய தூர் வச்சுருக்கு, மணிகள் நிறைய மணி வச்சுருக்கு. இது ஒரு இதாகவே நல்லாவே இருக்குது. நம்ம பொதுவாகவே மண் நல்லா வளமாக இருக்குது, தண்ணி நல்லா வளமாக இருக்குது அப்படிங்கிறப்போ நமக்கு பூச்சி வராது, ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது. இது ஒரு கான்செப்ட்டு. அதே கான்செப்டில் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இதுக்கு நம்ம எந்த ஒரு இயற்கை உரம் நம்ம கொடுக்குறோம். நமக்கு உதாரணத்துக்கு மிளகாய் கரைசல், ஜீவாமிர்தம், இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதுக்கு நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். எனக்கு தேவை ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு படித்ததுனால கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் நான் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசல்ட்டு நல்லா இருக்குது. பார்க்குறப்பே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, ஒவ்வொரு நாளுமே இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டும் நல்ல ஹைட்டு வந்திருக்கு. நான் இதில் 30 சென்டிமீட்டர் இடைவேளையில் நான் கொடுத்துருக்கேன். இதில் தூரே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 45-50 வரைக்குமே ஒவ்வொரு தூரும் வந்திருக்கு. இது குறைஞ்சபட்சம் 45ல் நிற்கிது. அதிகபட்சம் 70 வரைக்கும் சில தூர்கள்லாம் இருக்குது. தூர் வச்சுருக்கதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாரி மணி சைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா, மணி நல்ல சைஸில் மணி நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நார்மல் ஆர்டினரியாக நம்ம பண்ணுறோம், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு தண்ணியை நம்ம லைட்டாக கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நாங்கள் இதை தொடர்ந்து இதே தான் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம வேறு ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபீல்டு என்னென்னாக்கா நார்மல் வாட்டர். இதில் நார்மலாக நம்ம இடுபொருட்கள் கொடுக்குறது எல்லாமே சேம் தான். தண்ணி மட்டும் இது நார்மலாக நம்ம தண்ணியை பொழுது வயலுக்கு எல்லாம் பாய்ச்சோம்ல, அந்த மாதிரியான தண்ணி. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னாக்கா, உங்களுக்கு தெரியும், இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் என்னன்னாக்கா, இப்போ தான் ஃப்ளவரிங் கொடுத்து இப்போ தான் பிடிக்குது. பூ காய் இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. இப்போதைக்கு 25 டேஸ்க்கு மேலே தள்ளி போகுது. அது ஹார்வெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இது இப்போ ஃப்ளவரிங்லேருந்து இப்போ தான் பிஞ்சு பிடிக்கிற தருவாய்க்கு வந்திருக்கு. அதுலேருந்து இன்னும் ஒரு 25 டேஸ் ஆகும். அது ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தூர் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. தூர் ரொம்ப பெரிய அளவில் தூர் இல்லை. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பூ பிடிக்குது. இதே கருப்பு ஃபுல்லாகவே அங்கங்கே கருப்பு இருக்குது. இது நமக்கு நேச்சுரல் ஃபார்ம் அப்படிங்கிறனால நம்ம எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டோம். ஜீவாமிர்தம் மட்டும்தான் கொடுப்போம். இதே ஜீவாமிர்தமே நல்ல ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டு அதில் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது தூர் அதில் உள்ள தூர் மாதிரி இல்லை. இதில் மினிமம் 20 இருக்குது, மேக்ஸிமம் 40 இருக்குது. அதில் 70 வரைக்கும் மேக்ஸிமம் போகுது, மினிமம் 40 இருக்குது.